ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சால்னா, எம்டி சால்னா. ஆக்சுவலாக காய் இல்லாத சமயத்தில் சப்பாத்தி பரோட்டாக்கு பெஸ்ட்டு டிஷ் இது. ஸோ அதை எப்படி சிம்பிளாக ஈஸியாக பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். நீங்கள் கடலெண்ணெய் ஊற்றினா ஊற்றிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா 3 பே லீஃபு, அப்புறம் 2 கிராம்பு, அதுக்கப்புறம் பட்டை, பிரிஞ்சி இலை, இதெல்லாம் தாளிச்சுக்கலாம். தாளிச்சுட்டு நான் 3 தக்காளி, அதுக்கப்புறம் 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய். தக்காளி வெங்காயம் நல்லா பொடியாக சாப் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த சால்னாவில் தக்காளி வெங்காயம் எதுவுமே தெரியக்கூடாது, அதனால். ஸோ இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணிடலாம். இது வதக்கிற சமயம் நான் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறேன். இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 5 சின்ன வெங்காயம். இதை பேஸ்ட்டாக பண்ணிவிட்டு இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. இதை இப்போ ஆட் பண்ணிடலாம். இந்த சின்ன வெங்காயம் சால்னாக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 to 10 minutes இது எல்லாமே நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போது நம்ம இன்னொரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இதில் ஒரு 4 பல் தேங்காய், அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, சோம்பு, கசகசா, இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிடலாம். இதுதான் சால்னாக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கறதுக்கு. ஸோ தக்காளி வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். வத்தப்பொடி, அப்புறம் தனியாவும் வத்தலும் கலந்த பொடி, இதில் எல்லாத்தையும் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கணும்னா இது சால்னாக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கணும், இல்லைன்னா கரிஞ்சிரும். நெக்ஸ்ட்டு கரம் மசாலாவும் ஆட் பண்ணிடலாம். ஸோ கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா வதக்கிட்டு இப்போது தண்ணி ஊற்ற வேண்டியதான். நம்மளோட நான் தேங்காய், முந்திரி, கசகசா, சோம்பு இதெல்லாம் அரைச்சது அதையும் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிட்டு ஒரு 2 to 3 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த சமயம் இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் இருக்குது. அதுதான் இந்த ரோட் சைட் சால்னாவோட டேஸ்ட்டு. நான் ஒரே ஒரு ஸ்பூன் கடலை மாவு தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இதையும் இப்போ நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு இந்த எல்லா மிக்சரும் ஒரு 10 minutes நல்லா கொதிக்கணும். கொதிச்சிச்சுன்னா நம்மளோட சால்னா ரெடி ஆயிரும். ஸோ 10 minutes மூடி வச்சுருந்தேன். பாருங்கள், மேலே நல்லா ரெட் கலரில் எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வந்திருக்கு. இந்த சமயம் நம்ம கொத்தமல்லி இலை போட்டு இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான். கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் கன்சிஸ்டன்சி. ஸோ நம்மளோட எம்டி சால்னா இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நான் சப்பாத்தி பண்ணேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சப்பாத்தியை நல்லா பிச்சு போட்டுட்டு இந்த சால்னாவை அப்படியே நம்ம மேலே ஊற்றி சாப்பிடும்போது நிறைய ஊற்றிக்கணும்.
ஸோ இப்படி ஊற்றி அது ஊற வச்சு நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த எம்டி சால்னா ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அனுவலம் சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.